இந்த இயக்கங்களாக, அமைப்புகளாக, தலைவர்களாக சேர விடாம குட்டிச்சோராக்குனதே திருச்சபைதான். நான் நேருக்கு நேரம் எல்லா தலைவர்களையும், எல்லா ஆயர்களையும் நேருக்கு நேரம் பேசிட்டு இருக்கேன். ஏய், கொஞ்சமாவது அறிவை வச்சுக்கிட்டு வாங்கடா. நீ கொடுக்குற ஞானசார சர்டிபிகேட்ல எனக்கு ஒரு கிலோ அரிசி தர மாட்டான், ஒரு கிலோ பாமாயில் தர மாட்டான். அரசியல் வேற, ஆன்மீகம் வேற. நான் ஆன்மீகத்துக்கு வரக்குள்ள ஒரு தலைமையை ஏத்துக்கிறேன். அரசியலுக்கு ஒன்னால போராட முடியாது. எல்லாம் போய் உட்காந்துட்டீங்களா? இப்ப வீட்டுல எல்லாம் உட்காந்துட்டீங்களா? ரோட்ல யார் நிக்கிறோம்? தலைவர்கள் தான் நிக்க முடியும். அப்ப தலைவர்களை வளர விடுங்கிறான்னா, நாங்கெல்லாம் வளர்ந்துடவே கூடாதுங்கிறதுல கங்கணம் கட்டிட்டு வேலை செய்யறோம் கொஞ்சம் பேரு. ஆனா நம்ம பிஷப் அப்படி கிடையாது. பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்கள் நம்மளை அங்கீகரிச்சிருக்காங்க. அதுக்காக முதல்ல அவருக்கு ஒரு பாராட்டு தெரியும். முதலா எம்மாவுஸ்ல நம்ம பேராயர் தான் மக்கள் மேம்பாட்டு கழகம் கட்சி வேணும், நீங்க அரசியல் சக்தியா வரணும். சற்றேறக்குறைய புதுவை, கடலூர், மறை மாவட்டங்கிறது 5 மாவட்டங்களை உள்ளடக்கியது. பாண்டிச்சேரி, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், காரைக்கால். 50 சட்டமன்ற உறுப்பினர் நம்ம பிஷப் கண்ட்ரோல்ல இருக்காங்க. 6 MP நம்ம பிஷப் கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஆனா 75 வருஷம் ஓட்டு போட்டு இருக்கோம். ஒரு கிறிஸ்தவரை கூட நம்மளால எம்எல்ஏ ஆக்க முடியல, ஒரு எம்பியை நம்மளால உருவாக்க முடியல. ஆனா வருகிற உள்ளாட்சி தேர்தலையோ அல்லது சட்டமன்ற தேர்தலில் 2026லயோ நாம கிறிஸ்துவர்களை வேட்பாளராக நிப்பாட்டுறோம். ஜெயிக்கிறோம் அப்புறம் எல்லா இடத்துலயும் வாக்குகளை நம்ம கன்சாலிடேட் பண்ணுவோம். கிறிஸ்துவனுடைய வாக்கு கிறிஸ்துவர்களுக்கேங்கிற முழக்கம் வைப்போம். நம்ம யாருன்னா RSS ஏத்துக்கு போறானா? பிஜேபி நம்மளுக்கு யாருன்னா ஓட்டு போட போறானா? இல்ல இஸ்லாமியர்கள் நம்மளுக்கு ஓட்டு போடுவானா? நிச்சயமா கிடையாது. அவங்க ஓட்டை அவன் வச்சுக்கிட்டோம், எந்த ஓட்டை நாங்க வச்சுக்கிறோம்னு சொல்லுவோம். இந்த குழப்பத்தை உண்டு பண்றவன் கிறிஸ்துவ மட்டும்தான். எல்லாரும் அவன் அரசியல் ஆயிட்டான், எல்லாரும் இயக்கமாயிட்டான், எல்லாரும் தலைவராயிட்டான். இன்னும் அமைப்பாகாம, அரசியலாகாம, தங்களுக்குன்னு ஒரு கட்சி உருவாக்காம, கூலிக்கு திமுகவுக்கு, அண்ணா திமுகவுக்கு, பாமக, விசிகாவுக்கு, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுக்கு கொடி பிடிச்சி அழிஞ்சு போறவன் கிறிஸ்துவனா மட்டும் இருக்கிறோம். அப்படி இருக்க கூடாது அப்படிங்கிறத மக்கள் மேம்பாட்டுக்கிறாங்க. இப்ப நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கா? அந்த தலைவர்கள்ட்ட போய் கேட்டா கூட அந்த தலைவர்கள் இந்த தப்பு சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, அந்தந்த சமூகத்துக்கு ஒரு என் பிரச்சனையை நான் தானே பேச முடியும். என் பிரச்சனையை கொண்டு இன்னொரு தலைவர் விட்டா அவருக்கு டயசிஸ்னா என்னன்னு தெரியுமா, விகாரியேட்னா என்னன்னு தெரியுமா, காங்கிரிகேஷன் என்னன்னு தெரியுமா, பேரிஷ்னா என்னன்னு தெரியுமா? நான் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போறேன், வேற ஒரு தலைவர் வந்தாரு, எங்களுடைய பங்கு அப்படின்னு நான் பங்கு பிரிச்சு கொடுங்கன்னு நான் பேசிட்டு இருக்கேன். ஏமா அவன் பங்கு அவனுக்கு கொடுத்துறம்பா அப்படிங்கிறாரு. பங்குன்னா நாம வீட்டுக்குள்ள பிரிக்கிற பங்குன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு இன்னமும் சமூகத்துல ஒரு உயிரோட்டம் இல்லாம, ஒரு புரிதல் இல்லாம, ஒரு அரசியல் இல்லாம இருக்கிறோம். அப்ப இப்ப இங்க மக்கள் மேம்பாட்டுக்கு என்ன கேள்வி வைக்கிறோம்னா, மத்திய அரசு கொடுத்த 49% இடஒதுக்கீடு நமக்கு இடஒதுக்கீடு இல்லை. மாநில அரசு கொடுக்கிற 69% இடஒதுக்கீட்டுலயே நம்மளுக்கு இடஒதுக்கீடு. ஆனா நம்ம முதல்ல திமுக வரிஞ்சு கட்டி நிற்போம். ஏன்டா எனக்கு கொடுக்கலன்னு கேட்க தெரியாது நமக்கு. சரி, அதெல்லாம் தாண்டி மாண்புமிகு கலைஞர் அவர்கள் 3.5 இடஒதுக்கீடு கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தாங்க. கொடுக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது, 3.5 கொடுத்தாங்க. கொடுத்த இடஒதுக்கீட்ட ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த பகுதியில் இருக்க நாடார் சமூகத்தை சார்ந்த கிறிஸ்தவர்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டுல பெருவாரியா கிடைக்கலன்னு அங்க இருந்த ரெமிஜியஸ் பிஷப்பும் ஜேபிஆரும் நம்ம பிஷப் சின்னப்பாவை கூட்டிட்டு போயிட்டு இந்த 3.5 எங்களுக்கு வேணான்னு திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த இடஒதுக்கீடு 3.5 அரசாங்கம் கொடுத்ததை திருப்பி கொடுத்தது ஒரு அயோக்கியத்தனமான செயல், முட்டாள்தனமான செயல். அதை இன்னும் கண்டிக்கிறதுக்கு இளைஞர்களுக்கு தெரியல. எனக்கு கொடுத்த இடஒதுக்கீடு நீ எவன்டா போய் கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? பிஷப் கொடுத்தாங்க இடஒதுக்கீடு, மக்களுக்கு தானே கொடுத்தாங்க. மக்களுக்கு கொடுத்ததை நீ ஏன்டா பிஷப் கொடுத்தான்னு வாங்கின? கவர்மெண்ட்டையும் கேள்வி கேட்கிறோம் நாம. நீ பிஷப்பை கொடுத்தா, நீ கவர்மெண்ட் எனக்கு கொடுத்துட்டல, மக்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க நீங்க வாங்குறதுக்கு, நீ ஏன் அதை திருப்பி வாங்கணும்னு நம்ம முதலமைச்சரை கேள்வி கேட்கிறோம். அதுக்காக ஒரு புத்தகத்தையே வெளியிட்டு இருக்கேன். சற்றேறக்குறைய 40 ஆண்டு காலமா இதையே பேசி உங்களோடய இருக்கிற நான் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல எனக்கு பெருத்த மகிழ்ச்சி. நம்மளுடைய முகநூல் பதிவுல வாங்க, நம்மளுடைய வாட்ஸ்அப் பதிவுல வாங்க. மக்கள் மேம்பாட்டு கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் மேம்பாட்டு கழகம் கிறிஸ்துவர்களுடைய இடஒதுக்கீட்டிற்காகவும் கிறிஸ்துவர்களுக்கு அரசியல் பங்கீட்டை கொடுக்கணுன்றதுக்காகவும் தான் நம்ம போராடிட்டு. நான் சர்ச்சில் இருக்கிறேன், நான் தெருவில் கிடக்குறேன், நான் அல்லாவை கும்பிடுறேன், நான் சாமியை கும்பிடுறேன், மாதாவை கும்பிடுறேன், இயேசுநாதரை கும்பிடுறேன், எதையாவது கும்பிட்டு போறேன். மதம்ங்கிறது தனி, சாதிங்கிறது தனி. நீ மத்திய அரசா இருந்தாலும் மாநில அரசா இருந்தாலும் நீ இடஒதுக்கீட்ட சாதிக்கு கொடுக்குறியா, மதத்துக்கு கொடுக்குறியா?
சாதிக்கு தான் கொடுக்குறேன்னா எல்லா சாதிகளுக்கும் கிறிஸ்தவன் ஆயிருக்கான். அப்ப எல்லா சாதிக்கும் கொடுக்குற இடஒதுக்கீட்டை எங்களுக்கு கொடுக்க வேண்டியதுன்னா ஏன் கொடுக்கல? ஏன் என்ன எந்த சாதியிலையும் சேர்க்கல? இந்த கேள்வியை வைக்கணுமா இல்லையா? இளைஞர்கள் வைக்கணுமா இல்லையா? எனக்கு ஒரு சந்தோஷம் இன்னைக்கு எது எங்க போச்சோ இல்லையோ, டெல்லி வரைக்கும் போய் 40 வருஷமா போறேன்னா பரும்பட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட இந்த கோரிக்கையை ஒப்படைச்சிட்டேன். நீ எடுத்துக்கிட்டு போறான்னு. நான் பேசுற பேச்ச நீ பேசணும், நீ பேசணும், நீ பேசணும். ஏய் எங்கடா எங்க பங்கு எங்கடா? எங்களுடைய இடஒதுக்கீடு எங்க? எங்களை எந்த இடத்துல இடஒதுக்கீடு வச்சிருக்கீங்க? பிசின்னு வந்து சர்டிபிகேட் கொடுத்துருக்கேன். கிறிஸ்டியனாவே பிசி, அது தெரியுமா எல்லாருக்கும்? கிறிஸ்டியனாவே பிசி. கிறிஸ்டியனுக்குள்ள சக்கிலியர், அருந்ததியர், வண்ணாறு, இடையாறு, படையாச்சி, பறையம், பள்ள, ஈரம், இடையம், தோளம், தொட்டியா எல்லாம் இருக்கும். ஆனா கிறிஸ்தவனுக்கு கொடுத்தா ஒட்டுமொத்தமா பிசி, ஒட்டுமொத்தமா பிசின்னு வைக்கிற. மத்திய அரசு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துக்குள்ள ஓபிசி அப்ளை பண்ண சொல்றேன். பிசியில இருக்கும் ஓபிசி அப்ளை பண்ண முதல்ல அந்த அப்ளிகேஷன் எடுத்து வச்சு கொஞ்சம் எடுத்து தள்ளி விட்டுருவான். சரி, நாமெல்லாம் வந்து ஒரே தெருவில் இருக்கோம். ஒரு எஸ்சிக்கு கிடைக்கிற ஒரு உரிமை, ஒரு சட்ட சமூக பாதுகாப்பு உடைக்கப்பட்டதுன்னா ஒரு அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவங்க அதுல கேஸ் போட்டிருக்காங்க. அப்ப அரசாங்கம் அவங்களுக்கு பேக்கப் பண்ணும். ஏன்னா இடஒதுக்கீடு பிரச்சனை வந்துடும், கேஸ் வந்துடக்கூடாது. ஆனா ஒரு தலித் கிறிஸ்தவம் பாதிக்கப்படுறதுல அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு தான் கன்சியூமா போட்டிருப்பேன். நம்ம பிஷப்புக்கு வாய பிறந்து நம்ம சாமியார் போஸ்டர் வச்சோம்னா அப்படியே கேட்டு கொண்டு ஓட்டை போட்டுருவோமே. அப்ப இந்த நிலைமைகள் எல்லாம் மாற்றணுங்கிறதுக்காக தான் மக்கள் மேம்பாட்டு கழகம் நாம வந்து ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கோம். பருகம்பட்டுல நீங்க நிச்சயமா, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, மக்கள் மேம்பாட்டு கழகம் கொடி பறக்கும். நம்ம பிரச்சனையை நாம பேசுவோம். நம்ம பிரச்சனையை நாம எடுத்து பேசணும்ல. நமக்காக அண்ணன் திருமாவளவன் வருவாரு, ராமதாஸ் வருவாரு, GR ராமகிருஷ்ணன் வருவாரு, ஏன் அண்ணன் ஸ்டாலினே வருவாரு.